இங்கே வணக்கம். இப்போ எங்கே போகிறோம்? அக்ஷா ஒரு மலை பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கேன். இத்தாலியில் மாந்துவாவில் கஸ்லியோனன்றத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. கொஞ்சம் மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்தை கொஞ்சம் உங்களுக்காக பதிவு செய்ய கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பார்க்கவே கொஞ்சம் உச்சிக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு லொக்கேஷன். சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, இது மேல் வியூ பார்க்கவே அழகா இருக்கு. பாருங்க, எப்படியான இடம் உண்டு. சூப்பரான பிளேஸுக்கு இன்றைக்கு வந்துருக்கிறோம். சூப்பர் பிளேஸ் உண்டு. வீடெல்லாம் அழகழகா இருக்கு. வீடெல்லாம் நாய்க்கு நாய்க்கு அடிச்சு விட்டுரு மச்சுவே. பாருங்க எப்படி இருக்க, சூப்பராக இருக்கு வியூ. இது வந்து இத்தாலியில் மாந்தோவால இருக்க கஸ்லியோன்னு ரெண்டு இடத்துல வீடுகளை பார்ப்ப பண்ணுறது. பாருங்க இப்படி இருக்காண்டு ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான். மேலே முதல் வியூவை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இந்த வீடெல்லாம் அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்க வியூவெல்லாம். பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இப்படி போயிட்டுறோம். வாங்க, சூப்பரான ஒரு பிளேஸ் இன்றைக்கு உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கேன். இத்தாலியில் மாந்தோவால கஸ்லியோன்ற ஒரு இடத்துல இருக்கிற மலை பிரதேசத்தில் தான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். இது மலை பிரதேசத்தில் இருக்க ஒரு வில்லேஜ். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. கஸ்டல் கோஃப்ரேட்டோ விச்சினோ தான் இருக்கு. பார்க்க சூப்பராக இருக்கு இருக்கண்டு. இப்போ கொஞ்சம் இறங்க போகிறோம். சூப்பரான பிளேஸ். வாவ், எப்படி இருக்கு அச்சுமா லொக்கேஷன்? பெல்லோ பெல்லா அச்சுமா பெல்லா சூப்பராக இருக்கு. இவ்வளோ அழகான வீடுகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. பழங்கால வீடுகளும் இருக்கு, புதுசாக கட்டின வீடுகளும் இருக்கு. ஒரு மலை பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கேன். மலையில் இருக்க ஒரு வில்லேஜை தான் அவங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்க இடமெல்லாம். பாருங்கள், இதில் இருக்க வீடு எவ்வளோ அழகாக இருக்கண்டு. சூப்பர் லொக்கேஷனாக இருக்கு. அப்பாட்ட போ, பார்த்துட்டு போ. பாருங்க வியூ எப்படி இருக்கண்டு. அடிவான வீடுகள் எல்லாம் இருக்கு. இது கொஞ்சம் மலை பிரதேசம் தானே. பாருங்க அப்படியே கீழே தான் இறங்கி போகணும். ரோடோட பெருசாக இல்லை. பாருங்க, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. பெரிய ஒரு ரோட் தான் இருக்குது. வாகனங்கள் 2 வாகனம் போகக்கூடியான்னு இருக்குது. பெரிய வாகனங்கள் போகக்கூடியதாக இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். இத்தாலியிலே மலிவான இடங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு சிட்டியில் பொறுத்து தான் இடங்கள் அமையும். கீழ் பிரதேசங்கள், மேல் பிரதேசம்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களை பொறுத்து தான் இந்த வடிவிலாக இருக்கிறதும் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து தான் இத்தாலி அழகாக காட்டும். ஏன்னா ஒவ்வொரு சிட்டியிலும் ஒவ்வொரு விதமான வில்லேஜுகள் இருக்கும். எங்களை ஊர்கள் மாதிரியும் இருக்கும் இடங்கள். இது வந்து கொஞ்சம் மலை பிரதேசமாக இருந்தாலும் பாருங்கள் வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கண்டு. கீழே கொஞ்சம் இறங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோன்னு பெருசாக இருக்காது. இது பாருங்கள், மலை பிரதேசத்தில் கூட
எவ்வளோ அழகாக வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்கண்டு பாருங்க, எப்படி இருக்கண்டு இடம். பாருங்க எப்படி இருக்கிற இடமெல்லாம் பார்க்க அழகாக இருக்கு. ஒரு இது மலை பிரதேசத்தில் இருக்க ஒரு வில்லேஜ், அதை தான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கேன். இத்தாலியில் மாந்துவால கஸ்லியோனில் இருக்கிற ஒரு மலை பிரதேசம். அதில் இப்படி அழகான ஒரு வில்லேஜ் இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கண்டு. வீடெல்லாம் சூப்பரான பிளேஸ் இன்றைக்கு உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். மலை பிரதேசத்தில் இருக்குது, ஆனால் நகரமாயே இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்க. வீடுகள்லாம் அந்த மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. வில்லேஜ் என்று சொல்லல அது பாருங்க. இதெல்லாம் இனி இப்போ குளிர்காலத்தில் சூப்பராக இருக்கும் பார்க்க இந்த இடமெல்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்க, சூப்பராக இருக்குது வியூ. இது வந்து கொஞ்சம் மலை பிரதேசம். அப்போ சரி, கொஞ்சம் மலை பிரதேசம் உங்களுக்கு பதிவு செய்ய பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் சிட்டியை விட கொஞ்சம் உயரமான பிரதேசம் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கண்டு. கீழே இறங்கி போகணும், நாங்கள் அங்கே போகணும், சிட்டிக்கு போகணும். அங்கால நாங்கள் மேலே ஏறி வந்தேன். நாங்கள் இது கொஞ்சம் இப்போ நடக்கிறேன். வியூ பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இதில் பாருங்கள், இதில் ஒரு மரக்கழிவுகள் போகிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாங்க இதில். அடுத்தது இங்கால பிளாஸ்டிக் போடுறது. இது அப்படியே இது கண்ணாடி பொருட்கள் போடுறது, அதாவது போத்தல்கள் அதெல்லாம் இதெல்லாம் போடணும். இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்லாம் போடணும். இது பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இதில் போடணும் பாருங்க. எங்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். இதில் பாருங்க வேஸ்டேஜை எப்படி கொண்டு வந்து போடுறாங்க, காரில் கட்டி கொண்டு வந்து அப்படி அள்ளி போடுறாங்க. இது மரக்கழிவுகள் போடுற இடம் தானே. இதில் ஒரு தொழிற்சாலை இருக்குது. இதில் பாரு, கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறேன். நல்லா நீட்டாக இருக்குது இடமெல்லாம், பார்க்கவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மலை பிரதேசத்தில் இப்படி ஒரு இடம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கிறார் எங்களை வீடெல்லாம் இப்படி இருக்குது பாருங்க, சூப்பரான ஒரு வியூ. இங்கே பக்கம் தான் வந்திருந்தேன். நாங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு வீடெல்லாம் அழகாக இருக்குது உண்மையாகவே. இங்கே சைட்லாம் நாங்கள் இறங்கி நடக்கணும், அதனால் கொஞ்சம் ரோட்டுக்கு சைட்டு போயிடாது. வியூவை பார்த்தா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரு நடிச்சென்று போய் வியூ பார்ப்போம். சூப்பர் வியூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. நாங்கள் இதில் கொஞ்சம் கீழே இறங்குறோம். மலை பிரதேசத்துலேருந்து கொஞ்சம் தான் கீழே இறங்குறோம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் சென்டர் எல்லாம் இருக்குது. சரி, அதையும் கொஞ்சம் உங்களுக்கு பதிவு செய்ய பண்ணிட்டு பாருங்க. அந்த மலை பிரதேசத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தான் கீழே இறங்கியிருக்கிறோம். அந்த ஒரு சென்டர்லேயே அப்படியான ஒரு ஷாப்பிங் சென்டர்லாம் அமைச்சிருக்கிறாங்க. மலை பிரதேசத்துலேயே ஷாப்பிங் சென்டர்லாம் அமைச்சிருக்கிறாங்க பாருங்க. மலை பிரதேசத்துக்குரிய ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்குது. வாங்க அதையும் பார்ப்போம்.
மலைப்பிரதேசத்திலே இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது பாருங்க. பார்ப்போம், அதுக்குள்ள இருக்கிற ஷாப்பிங் சென்டர்களை பார்ப்போம். சரி, ஒன்றுக்கு போய் பார்ப்போம். நிறைய ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளோ கார் அடிச்சுக்கிறாங்க. இது வந்து சிட்டியை விட கொஞ்சம் உயரமான பகுதி, நிலப்பகுதி, உயரமான பகுதி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்படிப்பட்ட மலைப்பிரதேசத்துலேயும் இப்படியான காம்ப்ளெக்ஸ்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க, ஷாப்பிங் சென்டர்லாம் அமைச்சிருக்கிறாங்க மலைப்பிரதேசத்தில். பாருங்க இப்படி இருக்காண்டு நல்லா கூலிங்காக இருக்குது இடமெல்லாம். கொஞ்சம் உயரமான பகுதி தானே பாருங்கள். மேல் பகுதியெல்லாம் இந்த ஷாப்பிங் சென்டர் மேல் பகுதி, மேல் கூரியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஷாப்பிங் சென்டர் முழுக்க கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் ஆக்களாக தான் இருக்கணும் நினச்சேன். கொஞ்சம் மலைப்பிரதேசம் தானே, கொஞ்சம் குறைவாக இருக்குமெண்ட ஆக்கள் எல்லாம் பாருங்க. நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறாங்க பாருங்கள். மேல் கூரியை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மலையில் இருக்க வில்லேஜுக்கெல்லாம் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் இந்த ஷாப்பிங் சென்டர் மேலே அமைஞ்சிருக்கிறதால. இதை சுற்றி இருக்கிற ஆக்களுக்கு தான் இந்த ஷாப்பிங் சென்டர்கள் அப்படியே ஒரு சென்டராக அமைச்சிருக்கிறாங்க. நிறைய ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது பக்கத்துலேயே. நான் கொஞ்சம் இறங்கி தானே வந்தேன். நாங்கள் இதை விட கீழே இறங்கணும், நாங்கள் எங்களை சிட்டிக்கிறாங்க. இது கொஞ்சம் மேல் பகுதியில் ஒரு கொஞ்சம்தான் தாழ்வான பகுதியில் இப்படியான ஷாப்பிங் சென்டர்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இல்லை ஹோப்ன்ற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மிக பிரபல்யமான ஒரு சூப்பர் மார்க்கெட். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு. நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நார்மலாகவே சிட்டியில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர் மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. பாருங்க, எனக்கு என்னமோ எனக்கு பார்க்க தோணலை. கொஞ்சம் மலைப்பிரதேசத்தில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர் மாதிரி தெரியலை. நார்மலாகவே சிட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் மேல் கூரை மட்டும் வித்தியாசம் இருக்கிறதால தெரியுது. அப்படித்தான் மேலே சிட்டியெல்லாம் மேல் கூரியல் வந்து கொஞ்சம் பிளாட் மாடலில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அந்த கூரியல் வித்தியாசமாக போட்டிருக்கிறாங்க. இல்லை பாருங்க, ஓவியங்கள்லாம் சேல்ஸுக்கு வச்சுக்கிறாங்க. இதில் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கண்டு ஓவியங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காண்டு. எல்லாமே ஓவியங்கள்லாம் வடிவாக வச்சுருக்குறாங்க. இதில் பாருங்கள், சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு இடமும் வச்சுக்கிறாங்க. மகளில் எதை கண்டா ஓடிடுவா பாருங்க. ஷாப்பிங் சென்டர்களில் இப்படியான பொழுதை போக்குற சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு இடங்கள் வைப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ், இங்கே வர பிள்ளைகளுக்கும் ஒரு பொழுதுபோக்கு பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கான இடம் தான் இது. ஷாப்பிங் சென்டரில் இங்கே பெரும்பாலும் இருக்கும் இப்படியான இடங்கள். பாருங்கள் எப்படி இருக்கான்ற இடம். இல்லை பாருங்கள், மேல் கூறிய பாருங்கள் வித்தியாசமாக தான் இருக்குது பாருங்கள். நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இனி வெளிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் கண்டிப்பாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.